வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். ஒரு நிஃப்டியோ இல்லைன்னா பேங்க் நிஃப்டி சார்ட்லயோ நமக்கு எப்படி ஒரு கேப் அப் இல்லைன்னா கேப் டவுன் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதான் பேச போறோம். அண்ட் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய பேர் கேட்டுட்டே தான் இருக்காங்க. அண்ட் நெறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே என்னடா பர்சனலா கேட்டிருக்காங்க. எப்படி நம்ம கேப் அப் அண்ட் கேப் டவுன ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எப்படி இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன வெறும் கிஃப்ட் நிஃப்டிங்கிற டேட்டா வச்சு மட்டும் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ நம்ம இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுனை கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு மட்டும் கண்டுபிடிச்சா என்ன நமக்கான ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஏன் நம்ம கேப் அப் அண்ட் கேப் டவுனை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லது. எதனால நமக்கு ஈஸியாக ப்ராஃபிட் ஆக முடியும்னா, ரொம்ப சிம்பிளாக மோஸ்ட்டாக ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுற அதுவும் ஆப்ஷன் பையர்ஸ் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போதைய நமக்கு நிஃப்டி 50 வேல்யூ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 25,850 இருக்கு. இப்போ நாளைக்கு காலையில் நான் கேப் அப்பில் 26,000 வரும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கே முன்னாடி. அப்படின்னா நமக்கு அப்படி முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா, மார்க்கெட்டில் இப்போ நம்ம 26,000க்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் 26,000ல் நான் ப்ரீ மார்க்கெட்டில் இல்லைனா அட்லீஸ்ட் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேவே நான் இந்த 26,000தோட கால் ஆப்ஷன் வாங்கிருவேன். அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இந்த 26,000தோட கால் ஆப்ஷன் என்னவாகும்னா, மார்க்கெட் கேப் அப் வந்தனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஷூட் ஆகும். ஸோ அப்போ அந்த பிரீமியம் அதிகமா வரும் பாருங்க. அதில தான் நமக்கு இருக்கிற ப்ராஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஒரு கேப் அப் வரும்போது இருக்கிற பிரீமியம் ரொம்ப மேல போகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நமக்கு கேப் அப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு இருந்தோம். ஓகே. அதே மாரி நான் கேப் டவுன் அப்படின்னு சொல்றேன். இப்ப இருக்கிற மார்க்கெட்ல இருந்த பிரைஸ்ல இருந்து நான் லெட்ஸ் சே லைக் கேப் டவுன்ல மார்க்கெட் 25,700 வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த 25,700க்கு நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நான் இப்ப லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் ஒரு ஒரு ஸ்டாக்குக்கு ரூ. 62. அதே மாரி ஒரு லாட் 75 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 4,000. நான் ரூ. 4,000க்கு வாங்கிட்டேன் அப்படின்னா, மார்க்கெட் கேப் டவுன் போன உடனே இதே பிரீமியம் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகா ஷூட் அப் ஆயிரும். ஸோ அப்போ இந்த பிரீமியம் ஷூட் அப் ஆகும்போது, நமக்கு இருக்கிற அட்வான்டேஜே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிரீமியம் 59 தான் இருக்கு. கேப் டவுன் வந்த உடனேவே ஒரு ரூ. 400 ரூ. 300க்கு ஷூட் அப் ஆயிரும். அப்படி இல்ல ஒரு ரூ. 200க்கு ஷூட் அப் ஆனா கூட நமக்கு இது ப்ராஃபிட்டபிள் தான். ஸோ 59லேருந்து ஸோ ரூ. 60க்கு நான் வாங்கியிருக்கேன். ரூ. 200க்கு போச்சுன்னா ரூ. 140 எனக்கு ப்ராஃபிட். அப்போ ஒரு ஸ்டாக்குக்கு 140னா உங்களோட லாட் சைஸும் அதே மாரி எத்தனை லாட் வாங்குறீங்களோ அதையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அவ்வளவு ப்ராஃபிட் ஜஸ்ட் ஒரு 5, 10 மினிட்ஸ்ல இல்லைனா 15 மினிட்ஸ்லயே கிடைச்சிரும். அதுதான் கேப் அப் இல்லைனா கேப் டவுனை ப்ரெடிக்ட் பண்றதுல ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே. 2வது இப்ப நம்ம கேப் அப் ப்ரெடிக்ட் பண்ணும்போது, நம்ம 2வது என்ன சொல்லணும்னா, மார்க்கெட் இத தாண்டி மேல போகுதா? இல்ல இந்த கேப் அப்போட நின்றுதா? அப்படிங்கிறத பண்ணணும். ஸோ அப்படிங்கிறனால இத நம்ம கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஈஸியா ப்ராஃபிட் குடுக்க போகுது தான். ஆனால் அத கேர்ஃபுல்லா டீல் பண்ணல அப்படின்னா, மார்க்கெட்ல நமக்கு ஸ்ட்ராங்கான அடி விழும். ஸோ அப்படிங்கிறனால இந்த வீடியோல கேப் அப் இல்லன்னா கேப் டவுன் எப்படி கிஃப்ட் நிஃப்டிய வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் சொல்றோம். ஓகே. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டானா என்ன அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஸோ நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். அப்ப இந்த நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட்ல ஏறக்குறைய நமக்கு ஏறக்குறைய மார்க்கெட்ல இருந்து நமக்கு எவ்வளோ நேரம் ஓப்பனா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 மணி நேரம் 24 மணி நேரத்துல குறைஞ்சபட்சம் 20 மணி நேரமாவது ஓப்பனா இருக்கும். அதாவது காலையில நமக்கு 6:30க்கு மார்க்கெட் தொடங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 20ஆம் தேதி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, காலையில 6:30க்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்திருக்கு. முடிஞ்சது எத்தனை மணிக்குன்னு பாருங்க, 2:30க்கு தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் கேப் திருப்பி நமக்கு மார்க்கெட் ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால தான் 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் இந்த கிஃப்ட் நிஃப்டி ஓப்பனா தான் இருக்கும். ஸோ அப்போ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம 18ஆம் தேதியை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு 18ஆம் தேதி 18ஆம் தேதிக்கு முன்னாடி நமக்கு என்னைக்கு இருந்தது? 17ஆம் தேதி. இப்போ நம்ம 17ஆம் தேதி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட்ல 17ஆம் தேதி நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வெள்ளிக்கிழமை. அப்போ இந்த வெள்ளிக்கிழமை காலையில இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. 6:30க்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. நமக்கு அப்படியே நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சோ அதே மாரியே இப்படியே பெர்ஃபார்ம் ஆயிட்டு, நமக்கு 3:30க்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருச்சு. நம்மளோட இந்தியன் ட்ரேடிங் மார்க்கெட். அப்போ இதுவரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி எப்படி வேலை செய்யுமோ அப்படிதான் வேலை செய்யும். ஸோ 6:30லேருந்து 3:30 வரைக்கும் நிஃப்டியும், கிஃப்ட் நிஃப்டியும் ஒரே மாரி தான் இருக்கும். 3:30க்கு நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருச்சு. ஆனா, குளோபல் மார்க்கெட்ல மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கு.
குளோபல் நியூஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டியும் பாசிட்டிவாக போகும். அதே சமயம் குளோபல் நியூஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது, குளோபலோட மார்க்கெட் ட்ரெண்ட் யூஎஸ் மார்க்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது நியூஸோ வந்து நெகட்டிவாக இருக்குன்னா கிஃப்ட் நிஃப்டி அதுக்கப்புறம் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போது இந்த நெகட்டிவ் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேப் அப்போ இல்லைன்னா கேப் டவுனோ வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், 20ஆம் தேதி நமக்கு திங்கக்கிழமை. ஸோ திங்கக்கிழமை எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு தீபாவளி, நமக்கு நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டே தான். ஸோ மார்க்கெட்டும் ஒர்க்கிங் டே தான். அப்போ நமக்கு 3:30க்கு மார்க்கெட் எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு? 3:30க்கு நமக்கு க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் 25,920 க்ளோஸ் ஆச்சு. ஸோ 25,920 வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் நியூஸாக மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் போயிருக்கு. அப்போது இது வந்து நமக்கு நிஃப்டி 50ல் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி வந்து 2:30 வரைக்கும் ஓப்பன் ஆயிருந்தனால மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கிருந்து மேலே போயிருக்கு. அப்போது நமக்கு காலையில் அடுத்த நாள் காலையில் இந்த இடத்துலயே நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து டிஃப்ரென்சஸை பார்க்கணும். இங்கிருந்து எவ்வளோ தூரம் வருது? 90 பாயிண்ட் மேலே இருக்குது. அப்படிங்கிறனா நமக்கு நிஃப்டி 50ல் ஏறக்குறைய ஒரு 80லேருந்து 70 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட்டில் வரலாம். இது நமக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அப்போது இந்த மாதிரி அதே சமயம் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். நமக்கு ஒரு ஃபேக்கான நம்ம கேண்டில் வைக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேக் கேண்டில்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குமே, ஃபோர்காஸ்ட். இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்டில். அப்போது எஸ், கோஸ்ட் ஃபீட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மார்க்கெட்டில் வைக்கிறோன்னு வச்சுக்கலாம். அப்போது இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம அப்போ என்ன சொல்லலாம்னா மார்க்கெட்டில் இங்கிருந்து ஒரு கேப் டவுன். ஸோ அப்போது 50 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆக போகுதுன்னா நிஃப்டி 50ல் ஒரு 40லேருந்து 50 பாயிண்ட் வரைக்கும் ஓப்பன் ஆகலாம். ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும். அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ மார்க்கெட் ஒன்றா கீழே இங்கே ஓப்பன் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகலான்னு வச்சுக்கோங்க. அப்போது இங்கே ஓப்பன் ஆனால் கேப் அப், இங்கே ஓப்பன் ஆனால் கேப் டவுன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து திருப்பி இந்த இடத்துலயே நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோ, இப்படியே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து நோ கேப் அப். அப்போது இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு கேப் அப்பும், அதே மாதிரி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு கேப் டவுனுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம திங்கக்கிழமை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஒன்றா மேலே இங்கே இருக்கும், அப்படி இல்லைன்னா கீழே இங்கே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போது கேப் அப் கேப் டவுன் இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து 25,920. இது நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே சமயம் நமக்கு நிஃப்டியில் போய் பார்க்குறோம். நிஃப்டியில் 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 25,850 தான் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு ₹100 வித்தியாசம் இருக்குது. இங்கே 25,850 தான் நமக்கு மார்க்கெட் இருக்குது. இந்த இடத்துல ப்ரைஸ் நல்லா பார்த்துக்கோங்க, 25,850. அதே இது நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா 3:30க்கு நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இருந்த ப்ரைஸ் எவ்வளவு? 25,920. ஒரு 50 பாயிண்ட் இல்லைன்னா ஒரு 100 பாயிண்ட் நமக்கு ஏறக்குறைய மார்க்கெட் வந்து வித்தியாசப்படுது. அப்போது கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸையும் இங்கே இருக்கிற ப்ரைஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்லீட் ஆயிரும். அப்படிங்கிறனால 3:30க்கு எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, இப்போ கரண்ட் பொசிஷன் என்ன, இது மட்டும் தான் நமக்கு பார்க்கணும். ஸோ 3:30க்கு கிஃப்ட் நிஃப்டியோட பொசிஷன் என்ன, இப்போ 6:30க்கு நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதோ இல்லைன்னா 9 மணிக்கு 6:30லேருந்து 9 o'clock வரைக்கும் மார்க்கெட் வந்து இண்டிபெண்ட்டாக வேலை செய்யும். அப்போ 9 o'clockக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 எப்படி மார்க்கெட்டில் மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நமக்கு கிஃப்ட் நிஃப்டி மூவ் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு 9 o'clock மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கோ அதை நமக்கு பார்க்கும்போது ஒரு கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கேப் அப் அண்ட் கேப் டவுனை வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, இங்கே வந்து 90 பாயிண்ட் அப்படின்னா நமக்கும் 90 பாயிண்ட் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ரொம்ப சில நாட்களில் 90 பாயிண்ட் இங்கே கேப் அப்னா நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் இல்லைனா 200 பாயிண்ட் கேப் அப்பாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நாட்களில் இங்கே 96 பாயிண்ட்னா நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் இல்லைனா 70 பாயிண்ட். சப்போஸ் இன்னையோட மார்க்கெட் நிலைமையை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து நமக்கு வந்து அடுத்து நமக்கு புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ தூரம் கேப் அப் ஓப்பன் ஆகும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், இங்கே 90 பாயிண்ட் கேப் இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு 50லேருந்து 70 பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து கேப் அப்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுவேன். அப்போ இங்கே இருந்துன்னா ஒரு 50 பாயிண்ட் 90 பாயிண்ட்னா இவ்வளோ தூரம் வந்துருச்சு.
ஆனால் அதே சமயம் நான் ஒரு 70 பாயிண்ட் இன்டர்மீடியேட்டாக வச்சேன்னா நான் வந்து இந்த இடத்துல தான் நிஃப்டி 50யோட மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அப்போது இந்த ஒரு 60 பாயிண்ட்ஸ் 60 ரூபா மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம தள்ளி வந்துடுறோம்னு அர்த்தம். ஸோ இப்போது 25,850லேருந்து நான் 25,900க்கு வந்துடுவேன். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் இந்த 25,900ஓட எல்டிபி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே 13,000 இருக்குது, இங்கே 11,000 இருக்குது. இது பர் லாட்டுக்கு. சிங்கிள் ஸ்டாக் வச்சுன்னா 150க்கும் 120 இருக்குது. அதுக்கு அடுத்து பாருங்கள் 100 ரூபாய் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே 50 ரூபாய் வித்தியாசப்படுது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் மூணில் ஒரு பங்கு கூடுதலாக இருக்குது. ஸோ அப்போது இதை நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக ஆக்க முடியும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி பேக் டெஸ்ட் நிறையா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக கேப் அப் எப்போ இருக்கும், கேப் டவுன் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியும். அதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். வெறும் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா மட்டும் பார்த்தாவே போதும், நமக்கு வந்து அழகாக கேப் அப் கேப் டவுனை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த கிஃப்ட் நிஃப்டி எப்படி பார்க்குறதுன்னு நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. புரோக்கர் சைட்ஸில் நமக்கு கிடைக்காது. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ப்ரீமியம்லாம் இல்லை, நான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நடுவில் இந்த இடத்துல ஆட் எல்லாம் வரும். இது வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் தான். ஸோ இந்த ஃப்ரீ அக்கௌண்ட் ஆஃப் ட்ரேட் வியூவில் நீங்கள் போயிட்டு கிஃப்ட் நிஃப்டின்னு அடிக்கணும். நிஃப்டி 1 ஆச்சரியக்குறி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டு வரும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இந்த ஏரோவை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறையா கொஞ்சம் வரும். அந்த இடத்துல நிஃப்டி 1 ஆச்சரியக்குறின்னு போடணும். ஸோ இதுதான் மோஸ்ட் கன்சாலிடேட்டட் ஒன். ஸோ இந்த ரெண்டாவது கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பாருங்கள், இங்கே வந்து வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் அதே தான் கிஃப்ட் நிஃப்டியே தான், ஆனால் இதோட வால்யூம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த நிஃப்டி 1 ஆச்சரியக்குறின்னு இருக்குது பாருங்கள், இந்த ஃபியூச்சர்ஸை நமக்கு பார்க்குறோம். இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் தெரியும். ஸோ அப்படிங்கிறனால இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து யோசிக்கிறேன். பெரும்பாலும் ஒரு 80% நாட்கள் ப்ராஃபிட்டை வந்து கரெக்டாக தான் இருக்குது. கேப் அப் அண்ட் கேப் டவுன் வந்து ஓரளவுக்கு ஒரு 80லேருந்து 70% பார்த்தீங்கன்னா நம்மளால் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஸோ 70 to 80% வந்து கரெக்டாக இருக்குது கிஃப்ட் நிஃப்டி 1 டேட்டா. ஸோ அப்படிங்கிறனால இதுதான் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி கரெக்டாக கெஸ் பண்ணுறதுக்கு. 100% ஒர்க் ஆகுமானா எல்லா தடவையும் 100% எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகாது. ஸோ அப்படிங்கிறனால ஒரு 80லேருந்து 70% ஒர்க் ஆகும். பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எந்த இடத்துல பொசிஷன் எவ்வளோ எடுத்தால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணலாங்கிறத நீங்கள் தான் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்கணும். கேப் அப் கேப் டவுன் பார்க்கணும். ஓகே, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஏன்னா நம்ம வந்து கேப் அப் கேப் டவுன் பார்க்கும்போது நமக்கு முக்கியமான ஒரு விஷயமான கேப் ஃபில்லிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேப் ஃபில்லிங். ஸோ அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா லெட்ஸ் சே லைக் நமக்கு வந்து திங்கக்கிழமை இல்லைன்னா நமக்கு வந்து வியாழக்கிழமை 22ஆம் தேதி நமக்கு வந்து கேப் அப் ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இப்படி ஒரு மார்க்கெட் வந்துருச்சு, இதுதான் வந்து கேப் அப்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ நம்ம இவ்வளோ தூரம் கேப் அப் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, அப்போது எப்போ எல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு கேப் அப் வருதோ அப்போது இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப் அப் வந்திருக்கு பாருங்கள். அப்போ இந்த நடுவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்போது அந்த இடத்துல பெரிய பெரிய பிளேயர்ஸோட ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், இப்படியே போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கேப் டவுனில் இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும். ஸோ இதுதான் வந்து கேப் ஃபில்லிங்னு பேர். ஸோ இந்த கேப்பை வந்து மறுபடியும் கவர் ஆகும். ஸோ இதுக்கு பேர் கேப் ஃபில்லிங்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கேப் கவரிங்னு சொல்லலாம், ஆர் கேப் கவரிங்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஒவ்வொரு தடவை கேப் அப்போ இல்லைன்னா கேப் டவுனோ நடக்கும்போது திருப்பி மார்க்கெட் மேலே வந்து அந்த இடத்துல வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸை வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கேப் அப் நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் திருப்பி வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். இந்த மாதிரி கேப் டவுன் நடந்திருக்குன்னா மார்க்கெட் அப்படியே திருப்பி வந்து இந்த கேப் டவுனை ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்படிங்கிறனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். லாஸ்ட் ஒரு வாரமாக இந்த கேப் ஃபில்லிங் வந்து ஒழுங்காக நடக்கல தான், ஆனாலும் மேக்ஸிமம் டைம் வந்து இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கேப் ஃபில்லிங் வந்து மறுபடியும் நடக்கிறதுக்கான சான்சஸ் யூஸ்வலாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் நீங்கள் எப்போ கேப் அப் கேப் டவுன் எதிர்பார்த்தாலும் கேப் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அதை நமக்கு ரொம்பவே ஞாபகமாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு கேப் அப் கேப் டவுன் கேப் ஃபில்லிங்கோட கான்செப்ட். அண்ட் இதை வந்து எப்படி நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆக்கலாங்கிறத நீங்கள் தான் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும்.